நீங்கள் சுவாசித்த டென்ஷன். நீங்கள் வயிறை கிழிச்சு சோறு போடுறீங்களா உங்கள் குழந்தைக்கு? இல்லை. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுடைய குழந்தைக்கு, கருவுறக்கூடிய குழந்தைக்கு போய் சேருது. அதே போல் தான் நீங்கள் சுவாசிக்கிற உணர்வுகள் உங்களுடைய ரத்தங்களில் உள்ளுக்குள்ளே போய் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த முதல்ல தலையில் போய் உட்காருது. அம்மா சுவாசிக்கிற உணர்வுகள் தலையில் போய் உட்காந்து தலையெழுத்தாக மாறுது. நாம் எங்கே தலையெழுத்து மேலே யாரோ எழுதிட்டு இருக்கிறாங்க, சித்திரகுப்தன் எழுதிட்டு இருக்கிறான், ஒவ்வொரு நொடியும் எழுதிட்டு இருக்கான். எழுதி அப்புறம் லெட்ஜர் படிப்பார். முடிஞ்சோடனே லெட்ஜர், குப்புசாமி நீ இவ்வளோ பாவம் பண்ணிக்கிற, முனுசாமி நீ இவ்வளோ பாவம் பண்ணிக்கிற, கந்தசாமி நீ இவ்வளோ பாவம், நீ நரகத்துக்கு போ, நீ சொர்க்கத்துக்கு போன்னு மேலே கதைகள் எழுதி ஏதோ சினிமாலாம் கூட காமிக்கிறாங்க. அப்போ இங்கே எழுதப்படுது சித்திரை அப்படின்னா உங்களுடைய சிறிய திரை கண்களாக இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அது புத்திரனா உங்கள் உடம்புக்குள்ளே அணுக்களாக மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சுவாசத்துலேயும் பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி அணுக்கள் உங்கள் உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்குது. நீங்கள் பிறந்ததில் இருந்து, உங்கள் உயிரணு உருவானதில் இருந்து, இந்த உடல் பிறந்ததில் இருந்து கோடான கோடி அணுக்கள் உங்கள் உடம்புக்குள்ளே சுவாசிட்டே இருக்கிறீங்க. எல்லாம் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்குது. சித்திரை புத்திரனாக மாற்றிக்கிட்டே இருக்குது. அவன் கணக்கு எழுதிட்டு இருக்கான். அவன் கணக்கு பிரகாரம் யமன் தண்டனை கொடுப்பான். யமன் எதில் வரான்? எருமையில் வரான். எருமைக்கு ஏதாவது சிந்தனை இருக்குதா? சிந்தனை இருக்குதா? பொட்டுன்னு டப்புன்னு வந்து முட்டிட்டு போவோம், நம்மளையே கீழே தள்ளி போட்டு போயிடும். சிந்தனை இருந்தால் செய்யுமா? சிந்தனை இல்லை. அப்போது என்ன சொல்லப்படுது புராணம் அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் எருமையில் யார் வருவா? யம தர்மராஜா வருவார். எதென்ன எடுத்துகிட்டு வருவார்? பாசக்கயிறு எடுத்துகிட்டு வருவார். ஒவ்வொரு உயிரையும் எடுக்கிறதுக்கு பாசக்கயிறு எடுத்து வருவார். அப்போ நாமும் சிந்தனைகள் இருந்ததுனாக்கா நம்ம பாசங்கள் நம்மக்கிட்ட வராது. பாசம் வேணுமா வேண்டாமா? பாசம் வேணுமா வேண்டாமா? வேணுமா? எவ்வளோ வேணும்? ஆக அந்த தெய்வீக உணர்வுகள் மேலே நம்ம அன்பு வைக்கணும், பாசம் வைக்கணும். சக மனிதர்கள் உலகத்தையே நாம் அன்பு வைக்கணும். அன்பே கடவுள்னு சொல்கிறாங்க. அன்பே தெய்வம். இப்போ எல்லாரிடத்துலையும் நம்ம என்ன வைக்கணும்? எல்லாருடைய உயிரையும் நீ கடவுளாக மதிச்சுட்டே வச்சுக்கோ. எல்லா உயிரையும் நீ கடவுளாக மதிக்கிற, அவங்க உடம்பை நீ கோயிலாக மதிக்கிற அப்படின்னா ஏதாவது வேற்றுமை வருமா? ஒரு வேற்றுமை வராது. அப்போ நாம் தெய்வமாக மாறிடுறோம். அப்போது நாம் தெய்வமாக மாறும்போது நமக்குள்ள சிந்தனை, அந்த ஞானங்கள் நம்மக்கிட்ட வருது. அப்போ சிந்தனை இல்லைன்னா என்னவாகுது? அஞ்ஞானம் நம்மக்கிட்ட வருது. அப்போது எருமைக்கு எப்படி ஞானம் இல்லையோ, சிந்தனை இல்லையோ, அப்போ நம்ம ஒவ்வொரு நொடியிலும் சிந்தனை இல்லாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வேதனைப்படுறோம், சங்கடப்படுறோம். ஒரு நல்ல மனிதன், உயர்ந்த மனிதன் வேதனைப்பட மாட்டான். அந்த தெய்வீக சக்திகளை தனக்குள்ளே உள் வச்சிருக்கிறவன் வேதனைங்கிறதே இருக்காது. எந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையில் இல்லாத மனுஷன் இருக்க மாட்டான். அதை எப்படி தீர்க்கணும், தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவன் யோசனை பண்ணுவான். அந்த பேரருளை நுகர்ந்து நாம் என்ன பண்ணுறோம்? அந்த வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கிறோம். ஸோ அப்போ அந்த வேதனைங்கிறது வரக்கூடாது, சங்கடங்கிறது வரக்கூடாது, சலிப்புங்கிறது வராமல் இருக்கிறதுக்கு தான். ஆக என்ன பண்ணுறோம்? பாசத்தினால என்ன பண்ணுறோம்? யாராவது ஒருத்தர் நோயாளி நம்ம வீட்டில் நோய் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ஐயோ அவங்க இப்படி துடிக்கிறாங்களே, இப்படி துடிக்கிறாங்களே, இப்படி துடிக்கிறாங்களே, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? வேதனைப்படுறோம். அவங்கள பார்த்து வேதனைப்படுறோம். அப்போ அவங்க வேதனைப்படும் போது என்ன ஆகுது? அவங்க துடிக்கக்கூடிய உணர்வுகள்லாம் நம்ம சுவாசிச்சு நம்ம அந்த நோயினுடைய அணுக்கள் நம்ம உடம்புக்குள்ளே வாங்கிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? நம்ம பாசத்தினால நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் நோய் வாய்ப்பட்டுருக்குறாங்க, அவங்கள பார்க்குறோம், ஐயோ இத்தனை நோய் வாங்கிட்டாங்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களே. அவங்க வீட்டிலே ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாங்க. அந்த நோய்களை நம்ம உள்வாங்கி என்ன பண்ணுறோம்? நமக்குள்ள நோய்களை உள்ளுக்குள்ளே வாங்கிக்கிறோம் பாசத்தினால. யம தர்மன் இதில் வரான், பாசக்கயிறில் வரான், சிந்தனை இல்லை. அதனால் என்னவாகுது? இதை என்ன பண்ணுறாரு? யார் யமதனையே வெல்றவர் யார்? மார்கண்டேயன். என்றும் 16, அவருக்கு இறப்பே கிடையாதான். அப்படின்னா ஒன்று இருக்கணும்ல, எங்கே போனார் அவர்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக பாசங்கிற அந்த உணர்வுகளிலிருந்து விலக்கி நாம் எதை பற்றோட பற்றணும்? அவர் லிங்கத்தை போய் பற்றோட பட்டிருக்கார். யமதர்மன் பின்னாடி வராராம், லிங்கத்தோட பற்றோட பட்டிருக்கார். அப்படின்னா என்னவாகுது? இந்த உடல் பற்ற நீ விற்காத, உயிர் லிங்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு, உயிரை நீ பற்றோட பற்று. பற்றோட பற்றினா என்னவாகும்?
ஆக உன்னுடைய உயிர் சொர்க்கமான அந்த ஒளியின் சரீரத்துக்கு போகுங்கிறது தான் புராணம் சொல்கிறது. ஆகையினால இந்த கருவுற்றிருக்கக்கூடிய காலங்களில் 3 மாதம் நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதுதான் அந்த குழந்தையாக மாறுது. குழந்தையினோட தலையெழுத்தாக மாறுது. டென்ஷன் ஆனீங்கன்னா அது நோய்களை உருவாக்குது. அதிகமாக வேதனைப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், குழந்தையினுடைய மூளை சிந்தனைகள் எல்லாம் குறைஞ்சி போயிடும், நினைவாற்றல் குறைஞ்சி போயிடும். நீங்கள் 100 பேர் படித்தாங்கன்னா 100 பேரும் எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துடுறாங்களா? ஒருத்தருக்கு சீக்கிரமாக படிச்சிடுறாங்க, ஒருத்தர் லேட்டாக படிக்கிறாங்க. எதுக்கு காரணம் என்ன? ஆக இந்த உணர்வுகள் வேதனைகள் போய் என்னவாகுது, உங்களுடைய மூளையை மந்தமாக்கி அந்த குழந்தையினுடைய நினைவாற்றலையும் மந்தமாக்கி உங்களுடைய சிந்தனைகள் திறனை குறைச்சி ஆக வாழ்க்கையை செழிப்பாக முடியாமல் போயிடுது. அதே போல் கருவுற்றக்கூடிய காலத்தில் சரியானபடி விகிதாச்சாரப்படி சாப்பாடு சாப்பிடலைன்னா நம்முடைய இம்யூன் சிஸ்டம் பலம் இல்லாமல் போய் 30 வருஷம் 35 வருஷத்துல எல்லா நோய்களும் உருவாக்கி எவ்வளோ சீக்கிரம் அந்த உடம்பை விட்டு போகணுமோ அதுக்கு நாம் காரணகாரியத்தமாக இருக்கிறோம் பெற்ற தாய்மார்கள். அப்போ தாய்மார்கள் தந்தைமார்கள் நாம் எப்படி இருக்கணும், நம்ம குழந்தையை வளர்த்தணும் அப்படின்னாக்கா நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்கணும். புராணங்கள் என்ன சொல்லப்படுது? ஆக அந்த 10 மாதங்களும் அந்த பேரருளை நமக்குள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கணும். என் குழந்தைக்கு அந்த பேரருள் கிடைக்கணும், அந்த தெய்வீக சக்திகள் கிடைக்கணும், அவன் வாழ்க்கையை நல்லா இருக்கணும் இப்படி நினைக்கக்கூடிய தாய்மார்களுடைய குழந்தைகள் பார்த்தோம்னா அற்புத குழந்தைகளாக உருவாகும். உலகையே வழிநடத்தக்கூடிய, உலகையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகள் உருவாகுங்கிறதா மெய்ஞானிகள் நமக்கு சொல்கிறாங்க. ஆகையினால் நாம் வீட்டில் தாய்மார்கள் தந்தைகள் என்ன பண்ணுறோம், குழந்தை சொல் பேச்சு கேட்கல என்ன பண்ணுறோம், நாயை பண்ணிய உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றுருக்கலாம், இப்படி எத்தனை தாய்மார்களை பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன். அதனால் அப்படி சொல்லக்கூடாது. ஆக ஏன்னாக்கா நாம் எந்த உணர்வுகளை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை உங்கள் குழந்தைகளுக்கு பாய்ச்சிட்டே இருக்கிறீங்க. சனியனை பிறந்தையே அப்படின்னு நம்ம சொன்னமாகுது என்னவாகுது, அவனுக்கு இந்த துஷ்ட உணர்வுகளை அவன் உடம்புக்குள்ளே பாய்ச்சிடுறோம். அப்போ எப்பொழுதுமே நாம் என்ன பண்ணுறோம், அந்த பேரருள் எனக்கு கிடைக்கணும், என் குழந்தைக்கு கிடைக்கணும், என் குழந்தை சிறந்த ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை அமையறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைக்கணும், என் குழந்தைக்கு கிடைக்கணும், இந்த பிரார்த்தனைகளே வச்சுட்டு இருக்கணும். அவங்ககிட்ட குறையில்லாத மனுஷன் யாருமே இல்லை. அந்த குறைகளை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு நம்ம ஆத்ம சுத்தி பண்ணி நாம் அந்த குழந்தைக்கு நாம் அந்த பேரொழியை பாய்ச்சிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம அம்மா அப்பா செய்யக்கூடிய முதல் கடமை. அவங்க வாழ்க்கையிலேயே நாம் அன்பை செலுத்தி அவங்க நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களை தான் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் உருவாக்கி பாருங்கள், உங்கள் குழந்தை மெய்ஞானிகளாக உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.